அதாவது திமுகவினுடைய பி டீம், இந்த பக்கம் பிஜேபியினுடைய பி டீம், ஒருத்தர் வளர்றதுக்கு இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். இவங்க பிஜேபியினுடைய பி டீம்ன்றாங்க, பிஜேபி திமுகவினுடைய பி டீம்ன்றாங்க. அப்ப ரெண்டு பேரும் நாங்க அவங்களுக்கானவன் இல்லைன்றதை ஒத்துக்கிட்டாங்க சபையில. நாங்கள் இப்பவும் சொல்றோம், தாவேகா மக்களுக்கானவர்கள், தாவேகாவினுடைய கொள்கை மக்களுக்கானது. பொய் சொல்லல, இவனுங்க மாதிரி திருடல, கஞ்சா வித்தவன்லாம் உள்ள இல்ல, சாராயம் காய்ச்சினவன் உள்ள இல்ல, விபச்சாரம் நடத்துறவன் உள்ள இல்ல, கட்ட பஞ்சாயத்து பண்றவன் உள்ள இல்ல. இருக்கக்கூடிய இளைய சமூகத்தால கட்டமைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தான் கொண்டு வராங்க. இப்பவும் சொல்றேன், நாங்க பி டீமும் கிடையாது, சி டீமும் கிடையாது. தாவேகான்றது தனி டீம், ஒரு யூத்ஃபுல் டீம். புரியுதுங்களா? மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமா மக்களுக்காக கொண்டு வரணும்னு இருக்கிறது. இன்னைக்கு இத்தனை கட்சிகள் இருந்தும் யாரும் வெளியில வரல. போறக்கூடிய அமைச்சருக்கு சேர்த்தால அபிஷேகம் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க மக்கள். ஓட ஓட துரத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஏன் வந்த அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு இருக்காங்க. நாளைக்கு வாங்க நீங்க ஓட்டு கேட்டு, அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு.